ஐடி நிறுவனங்கள், ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் என்று சொல்லக்கூடிய பன்னாட்டு நிறுவனங்களில் அந்த தொழிலாளிகளுக்கு பாதுகாப்பு இருக்கிறதா? குறிப்பாக ஐடி துறையில் பணி செய்யக்கூடிய தொழிலாளிகளுக்கு பாதுகாப்பு இருக்கிறதா? கோயம்புத்தூர் ஆர்எஸ்புரத்தில் இருக்கக்கூடிய ஐடி நிறுவனம் திடீரென்று நள்ளிரவு 12 மணிக்கு கம்பெனி மூடப்பட்டதாகவும் ஷட் டவுன் பண்ணி அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்திருக்கிறது அந்த ஐடி நிறுவனம். 2 லட்சம் ரூபாய் 1 லட்சம் மாதம் சம்பளம் வாங்கின ஒரு ஊழியர் திடீர்னு ஒரு நாள் அவருக்கு வேலை இல்லை என்று மாறிப்போகுது. வேலை இல்லை என்ற உடனே அவர்களுடைய வாழ்க்கை தலைகீழாக மாறி. மாவட்ட கலெக்டர் மனு கொடுத்த போது எங்களுக்கு ஏற்கனவே ஒரு 2 மாசமா சம்பளம் கொடுக்கல, எங்களுக்கு ப்ரீயர் இன்டிமேஷன் கொடுக்கல, எங்களுக்கு செட்டில்மெண்ட் வேணும், கிராஜுவேட் வேணும், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் வேணும் என்று அவர்களுடைய என்னென்ன தேவைகளை அனைத்து தேவைகளையும் சொல்லியிருக்காங்க. அரசாங்கம் தலையிட வேண்டும் என்று அவர்கள் மனு கொடுத்தார். அந்த குடும்பங்கள் என்னவாக மாறி இருக்கும், அவர்களின் மனநிலை என்னவாக மாறி இருக்கும், அவர்களை பாதுகாக்க வேண்டிய கடமை யாருக்கு? அரசுக்கு இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் TJ சங்கர். இன்று ஒரு புதிய வீடியோ. நாம் அனைவரும் சமூக பாதுகாப்பு என்ற பல்வேறு நேரங்களில் இந்த வார்த்தைகளை கேள்விப்பட்டிருக்கோம். சமூக பாதுகாப்புனா என்ன? சமூக பாதுகாப்பு கொண்ட வேலை வேண்டும், சமூக பாதுகாப்புடன் உத்தரவாதம் வேண்டும் என்ற அவ்வப்பொழுது இந்த வார்த்தைகளை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்போ ஒரு சமூக பாதுகாப்பு என்பது என்ன என்பதை பற்றி பேசுகின்ற காணொலி இது. இந்த நம்ம சேனலை புதுசா வரக்கூடியவங்க, இல்லை புதுசா பார்க்கக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, குறிப்பாக கமெண்ட் பண்ணுங்க என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா இது ஒரு சோசியல் அவேர்னஸ் சேனல். நாம இந்த வீடியோவில் என்ன பேச போறோம் அப்படின்னா, ஒரு சமூக பாதுகாப்புடன் கூடிய வேலை வேண்டும், சமூக பாதுகாப்பு வேண்டும், எனது குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கு சமூக பாதுகாப்பை அரசு அளிக்க வேண்டும் என்று பல நேரங்களில் பல விஷயங்களை நம்ம பேசியிருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். அது ஏன் அவசியமாகிறது என்பதை பற்றி பேசுகின்ற காணொலி. ஒரு வாரத்திற்கு முன்பாக கோயம்புத்தூர்ல ஒரு ஐடி நிறுவனம், அந்த ஐடி நிறுவனம் என்பது கோயம்புத்தூர் ஆர்எஸ்புரத்தில் இருக்க ஃபோக்கஸ் எடுமேட்டிக்ஸ் என்ற ஒரு ஐடி நிறுவனம், அமெரிக்காவை சார்ந்த ஒரு ஐடி நிறுவனம். அந்த ஐடி நிறுவனத்தில் ஒரு 1500 பணியாளர்கள் வேலை செய்யறாங்க. அதுல 1000 பேர் வீட்டுல இருந்துனே வேலை செய்யறாங்க. நல்ல சம்பளம், சர்வீஸை தகுந்த மாதிரி 1 லட்சம், 1.5 லட்சம், 2 லட்சம் என்று வாங்கக்கூடிய 80,000, 60,000 வாங்கிற பல்வேறு பணி இடைநிலைகள்ல சம்பளத்தை வாங்குறாங்க. அந்த ஐடி பணியாளர்கள் ஒரு நாள் இரவு 12 மணிக்கு எல்லாருக்கும் மெயில் போது, கம்பெனி மூடப்பட்டது, இனிமேல் நாளைக்கிலிருந்து நீங்கள் யாரும் வேலைக்கு வர வேண்டாம் என்ற ஒரு மின்னஞ்சல் அனைவருக்கும் அனுப்பப்படுகிறது. அப்புறம் அந்த கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய அனைவருமே ஷாக் ஆயிட்டு, வேலை இல்லை என்ற உடனே அவர்கள் சடனா ஒரு ஹார்ட் அட்டாக் வந்தா என்ன, ஸ்ட்ரோக் வந்தா என்ன, அந்த மாதிரி அவங்க அப்செட் ஆயிட்டாங்க. அப்போ அது அமெரிக்காவை சார்ந்த நிறுவனம், அதுக்கு மேல இருக்கிற சுப்பீரியர் லெவல்ல சூப்பர்வைசர், அதுக்கு மேல இருக்கிற ஜிம் லெவல்ல இருக்கிறவங்க எல்லாம் வேலையை விட்டு தூக்கிட்டாங்கன்ற தகவல் வருது. இதை எங்க போய் யாருன்னு சொல்லுதுன்றே தெரியாமல், திக்கு தெரியாமல் முடித்து கொண்டிருந்த அந்த ஐடி எம்ப்ளாயீஸ் ஒரு 1500 பேரும் மாவட்ட கலெக்டர் ஆபீஸுக்கு போனாங்க. மாவட்ட கலெக்டர் ஆபீஸ்ல போயிட்டு அவங்க மனு கொடுத்துருக்குறாங்க, ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்திருக்கிறாங்க. அப்போ நாம என்ன சொல்ல வரேன்னா, ஒரு நல்ல சம்பளம் 2 லட்சம் ரூபாய் 1 லட்சம் மாதம் சம்பளம் வாங்கின ஒரு ஊழியர் திடீர்னு ஒரு நாள் அவருக்கு வேலை இல்லை என்று மாறிப்போகுது. வேலை இல்லை என்ற உடனே அவர்களுடைய வாழ்க்கை தலைகீழாக மாறுது. மாவட்ட கலெக்டர் மனு கொடுத்த போது எங்களுக்கு ஏற்கனவே ஒரு 2 மாசமா சம்பளம் கொடுக்கல, எங்களுக்கு ப்ரீயர் இன்டிமேஷன் கொடுக்கல, எங்களுக்கு செட்டில்மெண்ட் வேணும், கிராஜுவேட் வேணும், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் வேணும் என்று அவர்களுடைய என்னென்ன தேவைகளை அனைத்து தேவைகளையும் சொல்லியிருக்காங்க. அரசாங்கம் தலையிட வேண்டும் என்று அவர்கள் மனு கொடுத்திருக்காங்க. அரசாங்கமும் நாங்கள் தலையீடு செய்கிறோம் என்று சொல்லியிருக்கிறாங்க. அதற்கு பிறகு தலையிட்டு அந்த கம்பெனி காம்பன்சேஷன் கொடுப்பதற்கு, அந்த செட்டில்மெண்ட் கொடுப்பதற்கு முன் வந்திருப்பதாகவும் தகவல் வந்திருக்கு. நம்ம வீடியோ என்ன சொல்ல போறோம்னா, இந்த நம்ம டிஸ்கஸ் பண்றதுன்னா சமூக பாதுகாப்புடன் கூடிய வேலை. ஐஎல்ஓ சொல்லுது டீசன்ட் ஜாப் டீசன்ட் சேலரின்னு சொல்லுது. ஒவ்வொரு நாடும் அந்த நாட்டு மக்களுக்கு, அந்த நாட்டினுடைய தொழிலாளிகளுக்கு சட்ட பாதுகாப்பை அளித்திருக்கிறது. எல்லா நாடும் கொடுத்துருக்குது. எல்லா நாடும் அந்த நாட்டு மக்களை சட்ட பாதுகாப்பை அளித்திருக்கிறது. இன்டர்நேஷனல் லாவும் என்ன சொல்லுதுன்னா, சர்வதேச சட்டங்கள் என்ன சொல்லுதுன்னா, தொழிலாளிகள் பாதுகாக்கப்பட வேண்டும், சட்டத்தின் மூலமாக பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்லுது. அப்போ இந்தியாவில், தமிழகத்தில் ஐடி நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய ஊழியர்களுக்கு சட்ட பாதுகாப்பு இருக்கிறதா? ஸ்பெஷல் எக்கனாமிக் செஸ் என்று சொல்லக்கூடிய ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் என்று சொல்லக்கூடிய அந்த ஜோன்ல தொழில் துவங்கி அந்த தொழில் பெரிய பெரிய தொழில் நிறுவனங்கள் வேலை செய்ய ஹூண்டாய் மாதிரி ஏகப்பட்ட நிறுவனங்கள் இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த தொழில் நிறுவனங்களில் வேலை செய்யும் தொழிலாளிகளுக்கு சட்ட பாதுகாப்பு இருக்கிறதா? சமூக பாதுகாப்பு இருக்கிறதா? வேலை பாதுகாப்பு இருக்கிறதா? வேலையோடு கூட அரசு சொல்லக்கூடிய தொழிலாளர் நல சட்டங்கள் அனைத்தும் பாதுகாக்கப்படும் என்று சொன்னால் அங்கே சமூக பாதுகாப்பு இருப்பதாக அர்த்தம். இப்ப சமீபத்தில் என்ன நடந்தது, சாம்சங் என்ற கம்பெனியில்
அவர்கள் கொத்தடிமைகளை போல் நடத்தி 15 மணி நேரம் வேலை செய்து அவர்களுக்கு அடிமாட்டு சம்பளத்தை கொடுத்து ரத்தத்தை கசக்கி பிழிந்த அவர்கள் தொழிற்சங்கம் துவங்கினா தொழிற்சங்கம் துவங்கக்கூடாது என்று சொல்லி ஒரு 38 நாட்கள் நடந்த போராட்டத்தின் விளைவாக முதன்முறையாக சாம்சங் என்ற நிறுவனத்தில் தொழிற்சங்கம் துவங்கப்பட்டு இப்பொழுது ஒரு 4 நாட்களுக்கு முன்னாடி தொழிற்சங்க பதிவை அந்த தொழிற்சங்க தலைவர்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க. இது தொழிற்சங்கத்துக்கு கிடைத்த வெற்றியாக அது பார்க்கப்படுகிறது. அந்த இடத்துலயும் அதுவும் செஸ்ல தான் இருக்கு. அங்கேயும் சட்ட பாதுகாப்பு இல்லை. இப்ப சட்ட பாதுகாப்பு என்னன்னா, சட்ட பாதுகாப்புனா ஒரு தொழிலாளி தொழிற்சங்கம் அமைத்துக் கொள்வதற்கான உரிமை வேண்டும். ஒரு தொழிலாளி எந்த சங்கத்தில் நான் இருக்க வேண்டும் என்ற உரிமையை அந்த தொழிலாளி தேர்ந்தெடுத்துக் கொள்வார். ஒரு தொழிலாளி குறைந்தபட்சமாக இத்தனை ஆண்டுகள் வேலை செய்தால் அவர்களுக்கு இந்த மாதிரியான செட்டில்மெண்ட் கொடுக்கணும், காம்பன்சேஷன் கொடுக்கணும். கம்பெனியினுடைய குறைந்தபட்ச சம்பளம் என்று நிர்ணயிக்கக்கூடிய அரசு குறைந்தபட்ச சம்பளம் மினிமம் வேஜஸ் நிர்ணயிப்பதை குறைத்து எந்த நிறுவனம் வழங்கக்கூடாது. ஓவர் டைம்னா இந்த மாதிரி கொடுக்கணும். வாரத்திற்கு 48 மணி நேரம் வேலை செய்யணும். அதுக்கு மேல வேலை ஓவர் டைம் டபுளாக கொடுக்கணும் என்றெல்லாம் சட்டம் இருக்கிறது இல்லையா? ஒரு தொழிலாளியை எனக்கு உன்னை பிடிக்கல உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன் என்று எந்த முதலாளியும் எந்த மேனேஜரும் தூக்க முடியாது. அது ஒரு சட்ட பாதுகாப்பு. ஒரு தொழிலாளியை வேலையை விட்டு தூக்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு சரியான காரணம் இருக்க வேண்டும். ஐடி கம்பெனில அப்படி இருக்க ஓஎம்ஆர்ல இருக்க ஒரு ஐடி கம்பெனில ஒரு பெண் ஊழியரே ஒரு நாள் திடீரென்று வேலையை விட்டு தூக்கிட்டோம். காலையில வந்தாங்க, சாயந்தரம் போகும்போது செட்டில்மெண்ட் பண்ணி கையில் காசு கொடுத்தாங்க. அந்த பெண் 2.5 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கி ஒரு ஊழியர். அந்த பெண் ஒரு நீதிமன்றத்தை நாடினாங்க. நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தாங்க. நீதிமன்றத்தின் மூலமாக அவங்க நிவாரணம் பெற்றார்கள். அவர்களை அந்த மாதிரி வேலையை விட்டு தூக்குவதற்கு அந்த நிறுவனம் செய்தது தவறு, தூக்க முடியாது என்று சொல்லி அவர்கள் மீண்டும் அந்த படிக்க சென்றாங்க. திரும்ப அந்த வேலை செய்தாங்க. அதுக்கப்புறம் எங்க போனாங்கன்னு வச்சுக்கலாம், சட்டம் நீதிமன்றம் தலையீடு செய்து அதை சரி செய்தது. நாம என்ன சொல்றேன்னா, ஐடி நிறுவனங்கள் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் என்று சொல்லக்கூடிய அந்த மாதிரி இடங்களில் வெளிநாட்டு நிறுவனங்கள் பன்னாட்டு நிறுவனங்களில் அந்த தொழிலாளிகளுக்கு பாதுகாப்பு இருக்கிறதா? குறிப்பாக ஐடி துறையில் பணி செய்யக்கூடிய தொழிலாளிகளுக்கு பாதுகாப்பு இருக்குதா? இல்லை என்பதைத்தான் கோயம்புத்தூர் RS புரத்தில் இருக்கக்கூடிய ஐடி நிறுவனம் திடீரென்று நள்ளிரவு 12 மணிக்கு கம்பெனி மூடப்பட்டதாகவும் நீங்கள் வேலைக்கு வர வேண்டாம் என்று சொல்லி அந்த கம்பெனியை ஷட் டவுன் பண்ணி அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்திருக்கிறது அந்த ஐடி நிறுவனம். ஒரு நிறுவனம் இந்தியாவில் இயங்கக்கூடிய ஒரு நிறுவனம் இந்தியாவினுடைய சட்ட திட்டங்களுக்கு உட்பட்ட நிறுவனமாக இருக்க வேண்டும். இந்தியாவின் தொழிலாளர் நல சட்டங்களை இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த நிறுவனம் பன்னாட்டு நிறுவனமாக இருந்தாலும் கூட இந்தியாவின் சட்ட திட்டங்களை மதிக்க வேண்டும். மதிக்கிறதா? மதிக்கவில்லை என்பதைத்தான் போக்கஸ் எடுமேட்டிக் என்ற நிறுவனம் தனது ஊழியர்கள் ஒன் டே நைட்டு எல்லாரும் வீட்டுக்கு அனுப்பி அதிர்ச்சி வைத்தியம் அளித்ததன் மூலமாக நிறுவனமாக இருக்கிறது. தொழிற்சங்கம் அமைத்துக் கொள்வது சட்ட ரீதியாக இந்திய சட்டத்தில் அனுமதிக்கப்பட்டது. ட்ரேட் யூனியன் ஆக்ட் இருக்கு, லேபர் ஆக்ட் இருக்கு. தொழிலாளி என்ற வரையறுக்கப்பட்டவர்களுக்கு அந்த சட்டங்களின் மூலமாக பாதுகாப்பு அளிக்கப்பட்டிருக்கு. ஆனா ஐடி துறையில ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ல அந்த தொழிலாளர் நல சட்டங்கள் அங்க அமலாகாது. அந்த முதலாளி ஹையர் அண்ட் ஃபயர் மாதிரி எப்படி வேணாலும் செய்து கொள்வார் என்று சொன்னால், இந்தியாவில் இருக்கக்கூடிய வெளிநாட்டு நிறுவனங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய தொழிலாளர் நல சட்டங்களையோ இந்திய சட்டங்களையோ மதிக்காது என்று சொன்னால் அதற்கு பெயர் என்ன? அப்ப இங்கே தொழில் பாதுகாப்பு, பணி பாதுகாப்பு, சமூக பாதுகாப்பு, தொழிலாளர் நலன் பாதுகாப்பு இருக்கிறதா? இல்ல. குறிப்பாக ஐடி துறையில் பணியாற்றக்கூடிய லட்சக்கணக்கான ஊழியர்களுக்கு பணி பாதுகாப்பு கிடையாது. எந்த நேரமும் அவர்களை வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. நிரந்தரமற்ற வேலை, அவர்களுடைய வாழ்க்கையே நிரந்தரம் இல்லை என்ற மாதிரி. ஒரு 2.5 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குற ஒருத்தர் ஹை பெய்டு ஜாப் தான் அவருக்கு. அவர் என்ன பண்ணாரு, கொஞ்சம் லக்ஸரியா வாழ்வாரு, வீடு வாங்குவாரு, லோன் வாங்குவாரு, கார் வாங்குறாரு, எல்லாம் லோன் வாங்கிடுவாரு. திடீர்னு ஒரு நாள் நைட்டு இல்ல ஒன் ஃபைன் மார்னிங் உங்க கம்பெனி க்ளோஸ் ஆச்சு, யாரும் வேலைக்கு வராதுங்கன்னு சொல்லிட்டா அவர் வாங்கி கடனை எப்படி திருப்பி கட்டுவார்? அவரு ஒவ்வொரு மாதமும் அந்த அமௌண்ட்டுக்கு அந்த பணத்திற்கு கமிட்மெண்ட் வச்சிருப்பார். அந்த கமிட்மெண்ட் அடுத்த மாசம் பண்ண முடியாதுன்னு சொன்னா அவர் என்னவாக மாறுவார்? இதுதான் சமூக பாதுகாப்பு என்று சொல்லுது. பணி பாதுகாப்பு, வேலை பாதுகாப்பு, தொழிலாளர் நல சட்டங்கள் மூலமாக தொழிலாளிகளை பாதுகாக்கிறது, அனைத்தையும் சேர்ந்தது சமூக பாதுகாப்பு. இந்த சமூக பாதுகாப்பை கொடுக்க வேண்டிய கடமை என்பது அரசுக்கு இருக்கிறது. அந்த அரசு முதலாளிகளுக்கு சொல்லி, அந்த கம்பெனிகளுக்கு சொல்லி, அந்த நிறுவனங்களுக்கு சொல்லி இந்திய சட்டங்களை அமல்படுத்த சொல்வதன் மூலமாக தொழிலாளிகளுக்கு பணி பாதுகாப்பு, சமூக பாதுகாப்பு உறுதி செய்யப்படும். ஃபாரின் கம்பெனிஸ் இந்த இருக்கக்கூடிய ஐடி துறையிலேயோ செஸ் என்று சொல்லக்கூடிய ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ல இருக்கக்கூடிய பெரு நிறுவனங்களிலோ அது இல்லை என்பது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய தொழிலாளிகளுக்கு சமூக பாதுகாப்பை உறுதி செய்யாது, பணி பாதுகாப்பை உறுதி செய்யாது, தொழில் பாதுகாப்பை உறுதி செய்யாது. இப்படி உறுதி செய்யாத விஷயங்கள் தான் தொழிலாளிகளுக்கு மிகப்பெரிய பேரிடியாக வந்து நிற்கிறது என்பதை
அவர்கள் எப்பொழுது உணர்கிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் ஒரு நாள் இரவு வேலையை விட்டு தூக்கிவிடும் பொழுது, வேலையற்ற நடு ரோடுக்கு வருகின்ற பொழுது அவர்கள் அதை உணர்கிறார்கள். அந்த குடும்பங்கள் என்னவாக மாறி இருக்கும், அவர்களின் மனநிலை என்னவாக மாறி இருக்கும், அவர்களை பாதுகாக்க வேண்டிய கடமை யாருக்கு? அரசுக்கு இருக்கு. அரசு இப்படி செய்திருக்குன்னு செய்யலாம். ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய தொழிலாளர் நல சட்டங்கள் மூலமாக அவர்களோட நலன்கள் பாதுகாப்பட்டிருக்கிறதா என்றா கண்டிப்பாக அது இருக்காது. என்ன சொல்லியிருக்காங்க, ஒண்ணுமே இல்லை என்பதற்கு பதிலாக அந்த கம்பெனி வேலை செய்த ஊழியர்களுக்கு 3 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் வேலை செய்தவர்களுக்கு ஓரளவு செட்டில்மெண்ட் கொடுக்க முன்னுது. செட்டில்மெண்ட் கொடுப்பாங்க, செட்டில் ஆயிடும். ஆனா தூங்கி எழுந்து அடுத்த நாள் காலைல வேலை இல்லை என்ற மனநிலை இருக்குல்ல, நாளைக்கு காலை வேலைக்கு போமா, வேலை இருக்குமா என்று தெரியாத ஒரு சூழலில் வேலை செய்வது என்பது மிக மிக கொடுமையான விஷயம். இது ஃபாரின் கம்பெனிஸ் அப்படித்தான் பண்ணோம், பன்னாட்டு நிறுவனங்கள் அப்படித்தான் பண்ணோம். பன்னாட்டு நிறுவனங்களை இந்தியாவுடைய தொழிலாளர் நல சட்டங்களை அனுமதிக்காது, ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஃபாலோ பண்ணாததின் விளைவு இது. அப்படி ஃபாலோ பண்ண சொல்லணும், அரசு சொல்லணும். அரசு கட்டாயம் இதை நீங்க ஃபாலோ பண்ணித்தான் ஆகணும். லாக்டவுன்ல பண்ண முடியாது, லாக்டவுன் பண்ணா அது சட்ட விரோதம் என்று சொல்றோம்ல. சொல்லல, சொல்லாது. நாம என்ன சொல்றோம், சொல்ல வேண்டும் என்று சொல்றோம். அரசு நம் நாட்டில் இருக்கக்கூடிய அந்த தொழிலாளர் நல சட்டங்களை அந்த முதலாளிகள் ஃபாலோ பண்ணணும். தொழிலாளிகளுக்கு எந்த தீங்கும் ஏற்படக்கூடாது என்பதற்காக உருவாக்கப்பட்ட சட்டங்கள் இங்க நடைமுறையாக்கப்படவில்லை என்று சொன்னால் அதனால் பாதிக்கப்படுவது நமது தொழிலாளிகள் என்பதை உணர்ந்து அரசு செயல்படும் என்று சொன்னால் இங்கே சமூக பாதுகாப்பு, பணி பாதுகாப்பு, தொழில் பாதுகாப்பு இருக்கும். இந்த 3 பாதுகாப்புலையும் உத்தரவாதம் செய்கின்ற பொழுதுதான் தொழிலாளி மன நிறைவோடு வேலை செய்வான். இந்த பாதுகாப்பு இல்லாத தன்மை தான் இன்னைக்கு ஐடி துறையில் இருக்கிறது. ஸ்பெஷல் எக்கனாமிக் சோனில் வேலை செய்கிற பணியாளர்களுக்கு, தொழிலாளர்களுக்கு, அதிகாரிகளுக்கு இருக்கிறது. இதை மாற்றி அமைக்கப்படணுமே வேண்டாம். இது மாற்றி அமைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யும்? ஐடி துறையில் வேலை செய்யக்கூடிய பணியாளர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நமக்கு தொழிற்சங்கம் தேவையில்லை, இந்த தொழிற்சங்கம் வச்சுக்கிறேன்னா அவன் மாட்டும் தொழிற்சங்கம் வச்சுட்டா வாழ்க ஒழிக சொல்லுவான், ஒழிகன்வா வாழ்கன்வா இதுதான் என்று சொல்லக்கூடிய ஒரு என்ன சொல்றது, வியர்வை செய்து உழைக்கக்கூடிய தொழிலாளிக்கும் மூளை உழைப்பை செய்கின்ற தொழிலாளிக்கும் இருக்க வித்தியாசமாக அவர்கள் தொழிலாளர்களாக இருந்தாலும் அவர்களுடைய சிந்தனை என்பது வேறு மாதிரி இருக்கிறது. அவர்கள் பிரச்சனைக்கு உள்ளாக்கப்படுகின்ற பொழுது தொழிலாளிகளாக சிந்திக்கிறார்கள், வசதியாக வாய்ப்புகளோடு வாழ்கின்ற பொழுது முதலாளிகளின் சிந்தனையோடு ஒத்து வாழ்கிறார்கள். அப்போ ஐடி துறையில் பணியாற்றுகின்ற பணியாளர்களுக்கு சமூக பாதுகாப்பு, தொழில் பாதுகாப்பு, பணி பாதுகாப்பு வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு தொழிற்சங்கம் அவசியம் தேவை. அது தொழிற்சங்கம் அமைப்பதற்கு அந்த நிர்வாகம் ஒத்துக்காது, நிறுவனம் ஒத்துக்காது. ஆனால் நீங்கள் தொழிற்சங்கம் அமைத்துத்தான் ஆக வேண்டும். அந்த தொழிற்சங்கம் அமைப்பது எப்படி என்பதை எல்லாம் சொல்லிக் கொடுப்பதற்கு பல்வேறு அமைப்புகள் இருக்கு. நீங்க அவரை நேரடியாக கான்டாக்ட் பண்ணுங்க. ஆனால் தொழிற்சங்கத்தை நீங்கள் அமைத்துக் கொள்ளவில்லை என்று சொன்னால் கோவையில் ஆர்எஸ்புரத்தில் இருக்கக்கூடிய ஐடி கம்பெனி போக்கஸ் எடுமெட்டிக்ஸ் கம்பெனி எப்படி ஒரு நாள் இரவு 12 மணிக்கு நள்ளிரவு மூடப்பட்டதோ அதே போன்ற ஒரு நிலை எல்லா ஐடி நிறுவனங்களுக்கும் என்றாவது ஒரு நாள் வரும். ஏன்னா அவர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய தொழிலாளர் நல சட்டங்களை மதிக்க மாட்டார்கள், பாதுகாக்க மாட்டார்கள், செய்ய மாட்டார்கள். தொழிலாளிகளுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதை சொல்லுவதற்கான காணொளி இது. எனவே இந்த ஐடி கம்பெனில வேலை செய்கிற தொழிலாளர்கள், சிறப்பு எக்கனாமிக் ஜோன் என்று சொல்லக்கூடிய ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ல வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள், அதிகாரிகள், பொறியாளர்கள் யாராக இருந்தாலும் இந்த வீடியோவை பார்க்கின்ற அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள், நீங்கள் பாதுகாக்கப்பட்ட தொழிலாளியாக, தொழிலாளி என்ற சட்டத்தின் கீழ், தொழிலாளர் நல சட்டங்கள் என்ற சட்டத்தின் கீழ் பாதுகாக்கப்பட்ட தொழிலாளியாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு தொழிற்சங்கம் அவசியம் தேவை. தொழிற்சங்கம் போராடுவதற்காக, வேலை செய்வதற்காக என்று பலர் நினைத்துக் கொண்டிருக்கிறார். போராட்டங்களோ, வேலை நிறுத்தமோ, இல்ல இன்னபிற விஷயங்களோ முடிவு செய்வது தொழிற்சங்கங்கள்ல, அது முதலாளிகள் தான் முடிவு செய்கிறார். அப்போ நமது தொழிலை, நாம் வேலை செய்கின்ற தொழிலை, எனது பணியை, எனது ஊதியத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தொழிலாளர்கள் ஒன்றடக்கிய ஒரு தொழிற்சங்கம் தேவை. தொழிலாளர் ஒன்றடக்கிய தொழிற்சங்கம் ஐடி துறையிலும் தேவை என்பதை போக்கஸ் எடுமெட்டிக் என்ற கோவை ஆர்எஸ்புர தொழிலாளிகள் உணர்த்தி இருக்கிறார்கள். அநேகமாக இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்த விஷயத்தை உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். ஐடியில் பணிபுரியக்கூடிய தொழிலாளர்கள், இதர பிற பெரு நிறுவனங்கள் பணிபுரிகின்ற தொழிலாளர்கள் நமது தொழிலை பாதுகாத்துக் கொள்ள, நமது வேலையை பாதுகாத்துக் கொள்ள, சமூக அந்தஸ்தை பாதுகாத்துக் கொள்வதற்கு அவசியம் நாம் ஒன்றாக இணைவது அவசியம். இது போன்ற பல்வேறு காணொளிகளை பார்க்கின்ற எனது அன்பர்களுக்கு ஒரு வேண்டுகோள், நீங்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, குறிப்பாக கமெண்ட் பண்ணுங்க என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் வேறொரு காணொளியில் சந்திப்போம். அன்டில் தென் பாய். நான் உங்கள் டிஜே சங்கர். நன்றி, வணக்கம்.